நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவதிறன் கொடுக்கக்கூடிய ஹச்சம் மற்றும் ஜெர்சியில் 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 4 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. இளம்பல்லில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. 2 மாடு வந்து கன்று மாடு, 2 மாடு சென மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கு. அப்படி இந்த 4மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவதிறன் எவ்வளோ, விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஹச்சப் வந்து 2ஆம் ஈத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு போட்டு 4 நாட்கள் ஆகுது. என்ன கண்ணுனா கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அசால்ட்டா 10 20 லிட்டர் வரையும் கறவையை நீங்கள் கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கறவையும் கேரண்டி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு கண்ணுங்க. மாடு கண்ணு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கத்தில் சுரண்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. இதனுடைய விற்பனை விலை 72,000 சொல்லியிருக்காங்க. 72,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த கிராஸ் மாடு நல்ல அருமையான குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். மாடு வந்து சென மாடுங்க. தலையீத்து கிடாரி 4 பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தலையீத்து கிடாரி 4 பல்லு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 4 நாட்கள் ஒரு வாரம் அந்த மாதிரி எடுத்துக்கும் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் இருக்குது. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடா பண்ணிக்கும். தண்ணி தமிழ்நாட்டில் அருமையாக எடுத்துக்கும். ஒரு 15லேருந்து ஒரு 18 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய இந்த ஹச்சப்பும் தலையீத்து கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல்லு வந்து 4 பல்லுங்க. கன்று ஈன்றுச்சுங்க. என்ன கண்ணுனா கால கண்ணு ஈன்றுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு கண்ணுங்க. ஒரு 15 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். இதனுடைய விற்பனை விலை 71,000 சொல்லியிருக்காங்க. 71,000 சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 4 மாடுகள் இருக்க பக்கம் நீங்கள் எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் பண்ணையில் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சு. ரெடி கறவையில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை சென மாடுகளை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சு. அப்படி மறுபடியும் விற்பனைக்கு வந்திருக்கு இடம்னு சொல்கிறேன் பாட்டுங்க. தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. தேவைப்படும் நபர்கள் மாட்டினுடைய உரிமையில நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். தொடர்பு கொள்ளுங்க. நல்ல அருமையான மடி செட்டில் இருக்குங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குறாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சு. அப்படி நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய இந்த செம்பூத்து நல்ல குவாலிட்டியான மாடு தான். தலையீத்து கிடாரி 4 பல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. செம்பூத்து கலரில் 4 பல்லில் இருக்குதுங்க. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கங்க கன்று போடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைச்சனைக்கு நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். ஒரு 14 லிட்டர் வரலையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சு. அப்படி எல்லா மாடுகளும் தண்ணி தவறு நல்லா அருமையாக எடுத்துக்கும். உங்கள் பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவை தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சுக்கலாம். மடி செட்டு அருமையாக எடுத்துருக்குது பாருங்க. 62,000 சொல்லியிருக்காங்க. விலை வந்து 62,000 சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க. விலையை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவலுக்கு போதுமானதில்லைன்னா கூட அவரோட நம்பரை தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க.